ஹலோ பேஸ் ஐவருக்கு வணக்கம். இந்தியாவிலே நம்பர் 1 பணக்காரனா முகேஷ் அம்பானி வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஷயமே பிரயத்தமா தயாரிக்கப்பட்டது தான். அது மட்டும் இல்லாம பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒவ்வொரு பொருளுமே வந்து வச்சிருப்பாரு. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இதுல பால் கூட அவங்க தனித்தன்மையான ஒரு விதத்துல தான் வந்து பயன்படுத்துறாங்களா. இந்த பாலோட விலை கேட்டுனா நீங்களே வந்து பிரமிச்சு போவீங்க. சிறியவங்கல இருந்து பெரியவங்க வரையிலும் விரும்பி சாப்பிடறதா இந்த பால். அது குழந்தைங்கல இருந்து எல்லாமே பால் வந்து பயன்படுத்துறோம். இந்த பாலை பல விதங்கள் நம்ம பயன்படுத்துவோம். அதாவது தயிர், மோர் அப்படின்ட்டு அதுல இருந்து வெண்ணெய், நெய் அப்படிலாம் நம்ம வந்து எடுத்து சாப்பிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே ஒரு விதத்துல நம்ம மனித உடலுக்கு வந்து நல்லது பண்ணுது. அதாவது தசை, எலும்பு, பற்கள், தோல் அப்படின்னு இதோடைய ஒவ்வொரு செயலுமே வந்து எல்லாத்துக்குமே மிகவும் நல்லது. முக்கியம் பார்த்தீங்கன்னா கண் பார்வைக்கு மிகவும் நல்லதுன்னு சொல்றாங்க. இதுக்கு முக்கிய காரணம் பால்ல கால்சியம், விட்டமின், புரதம் அப்படின்னு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு. தினமும் சாதாரண மனிதர்கள் பயன்படுத்துற பாலை விட முகேஷ் அம்பானி வீட்டுல பயன்படுத்துற பால் மிகவும் விசேஷமானது அப்படின்னு தற்போது இந்த விஷயம் வெளியே வந்திருக்குது. ஹோல்ஸ்டீன் ஃப்ரீசியன் எனப்படும் அரியவகை மாட்டோட பாலை தான் இந்த அம்பானி குடும்பத்தில் வந்து அருந்துறாங்களா. முக்கியமா இது நெதர்லாந்து பூர்வீகமா கொண்ட இந்த மாடு கருப்பு மற்றும் வெள்ளை நிறமா இருக்கும். அப்படி இல்லைன்னா சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம் கலந்தே இருக்கும். இந்த மாடு ஒரு நாளைக்கு 20 லிட்டர் வரையும் பால் கறக்குமா. முக்கியமா இந்த மாட்டோட பாலை பூனேல இருந்து முகேஷ் அம்பானிக்கு மட்டும் தனியா கொண்டு வராங்க. முக்கியமா பூனேல இதுக்குனே தனியா ஒரு பண்ணையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வகை பசுமாடு 3000க்கும் மேற்பட்ட பசுமாடு வந்து வளர்க்குறாங்க. 30 ஏக்கர் பரப்பளவுல இந்த மாடு வந்து வளர்க்கப்படுது. நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண தண்ணீர் வந்து இந்த மாடுகள் வந்து அருந்தாதான், அதாவது சுத்திகரிக்கப்பட்ட RO என்ற தண்ணீர் தான் வந்து இது வந்து அருந்தது. முக்கியமா அம்பானி குடும்பத்தில் மட்டும் இந்த பால் வந்து பயன்படுத்துறதுன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதெல்லாம் கிடையாது. மும்பைல நிறைய நடிகைகள் வந்து மிகப்பெரிய அளவுல இந்த மாட்டு பாலை தான் குடிக்கிறாங்களா. சாதாரண மாட்டோட ஒரு லிட்டர் பால் 50 ரூபாய்க்கு விற்கிது. ஆனா இந்த மாட்டோட பால் ஒரு லிட்டர் வந்து 500 ரூபாய். அதே நேரத்தில் அம்பானி மனைவி நீதா அம்பானி குடிக்கிற டீயின் விலை என்னன்னு கேட்டா நீங்களே பிரமிச்சு போவீங்க. அந்த டீயோட விலை ஏன் இவ்வளவு அதிகம் அப்படின்னு வெளியே வந்திருக்குது. முக்கியமா நீதா அம்பானி தன்னுடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுவாங்க. ஆசியாவிலே பணக்காரரா இருக்கும் முகேஷ் அம்பானியுடைய வளர்ச்சிக்கு நீதா அம்பானி முக்கிய பங்கு வகிக்கிறாரு. நீதா அம்பானி முகேஷ் அம்பானிக்கு எல்லா விதத்திலையும் உறுதுணையா வந்து இருந்திருக்காரு. உறுதுணையாவும் பக்கபலமா வந்திருக்காரு. பிசினஸ் தொடங்கி குடும்பம், பேர குழந்தைங்க அப்படின்னு தனது பொறுப்புகளை எல்லா விதத்திலையும் பெஸ்டா செய்யறாரு. அதே நேரத்தில் சாதனை பெண் பட்டியலிலும் நீதா அம்பானி இடம்பெற்றிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணம்னா அவங்களுடைய கடுமையான உழைப்பும் விடாமுயற்சியும் தான். என்னதான் கணவர் கோடியோட சம்பாதிச்சாலும் இவங்களும் ஒரு பக்கத்துல தனது உழைப்பு வந்து போடுறாங்க. அதே சமயம் தனது அழகு, மேக்கப், உடை, ஆபரணம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் மெருகேற்றிட்டே இருந்திருப்பாங்க. இப்படிதான் அவங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் கேமரா மூலமா படம் முடிச்சு அழகுபடுத்துவாங்க. இவர் குடிக்கிற ஒரு டீயோட விலை 3 லட்சம் ரூபாய் அப்படின்னு வெளியே வந்திருக்கு. முக்கியமா நீதா அம்பானி தங்க கப்பில் தான் டீ குடிப்பாங்க. ஜப்பான் தயாரிப்பான நோரிடெக் பிராண்ட் தான் இந்த கப்புகள் எல்லாம் தயாரிக்குது. இந்த கப்பு எல்லாமே தங்க பாட்டில்கள் ஆனதான். இதுல மொத்தம் 50 கப்பு இருக்குமா. ஒரு கப்பின் விலை 3 லட்சம் ரூபாயா. தங்க கப்புகள் தட்டுல வந்து உணவு எடுத்துக்கிட்டா உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காரணத்தால் தான் நீதா அம்பானி தினமும் தங்க பாட்டில் டீ கப்ல டீ குடிக்கிறாங்களா. அதே சமயம் நீதா அம்பானியே தனது டீ கப் குறித்து ஒரு முறை ஒரு பேட்டியில சொல்லிருக்காரு. உணவு விஷயத்துல படு கவனமா இருக்கும் நீதா அம்பானி அவர் விரும்பி குடிக்கிறது கிரீன் டீ தானா. அதே போல காலையில யோகா, உடற்பயிற்சி அப்படின்னு அவங்க பிரேத்தமா அதிக கவனம் செலுத்துவானா. அது மட்டும் கிடையாது, நீதா அம்பானி டீ போல நிறைய விலையுயர்ந்த பொருட்களை பயன்படுத்தி இருக்காரு. அதாவது முக்கியம் பாத்தீங்கன்னா வைரத்தால் பதியப்பட்ட விலையுயர்ந்த புடவை, தங்கத்தால் நெய்யப்பட்ட காஞ்சிபுரம் பட்டும் வச்சிருக்காராம். தனது மேக்கப் உதவியாளருக்கு அவர் 5 லட்சம் ரூபாய் சம்பளம் தரதா சொல்லப்படுது. பிரமிக்கிறதுல எந்த ஒரு விஷயம் வந்தாலும் அவங்க வந்து தங்களுக்குன்னு அதாவது ஒரு பிராண்டை வந்து அப்படியே வந்து வாங்கிட மாட்டாங்க. முக்கியமா முகேஷ் அம்பானியோ இல்ல நீதா அம்பானியோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பிராண்டுக்கே போயிட்டு அந்த பிராண்ட் வந்து ஸ்பெஷலா வந்து நிறைய விஷயத்தை உருவாக்குவாங்க. உருவாக்கி அவங்களே ஸ்பெஷலா வந்து பிரேத்தமா பயன்படுத்துவாங்களாம். இப்படி உலகத்துல வந்து வித்தியாசமா செயல்படுற பணக்காரர்ல இருந்து நம்பர் 1 இடத்துல தான் வந்து முகேஷ் அம்பானி, நீதா அம்பானி இருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவர் வந்து முகேஷ் அம்பானி கடந்த 10 வருஷமா இந்தியாவில் நம்பர் 1 பணக்காரரா வந்திருக்காரு. ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வந்து இது வந்து அறிவிச்சிருக்கு. முக்கியமா வந்து உலகின் சக்தி வாய்ந்த இந்தியாவில் ஒரு மனிதர் அப்படின்னா அது வந்து முகேஷ் அம்பானி தானா. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா ஆயில் முதல் செல்போன் வரை அவர் செய்யற வியாபாரம் எல்லாமே பொன்னா மாறதான் இதுக்கு முக்கிய காரணமா. இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் வந்து பணக்காரர்ல ஒருத்தரா வந்து முகேஷ் அம்பானி திகழ்றாரு. அது மட்டும் இல்லாம ஆடம்பரங்கள்ல அதிக ஈடுபாடு காட்டக்கூடியவரும் முகேஷ் அம்பானி இருக்காரு. அவர் மட்டும் கிடையாது, மனைவி நீதா அம்பானி, ஆனந்த் மற்றும் ஆகாஷ் அம்பானி, மகள் ஈஷா அம்பானி எல்லோருமே அப்படிதான் இருப்பாங்களா. ஒரு முக்கிய உதாரணம் சொன்னா முகேஷ் அம்பானியோட மும்பையில் உள்ள ஆண்டலியா வீடு தான். அதாவது ஆண்டலியா வீட்டுல வந்து இல்லாத விஷயமே கிடையாது. உலகில் உள்ள அனைத்து விஷயமே வந்து இருக்குது. உலகத்திலே மிகவும் விலையுயர்ந்த ஒரு வீடும் இந்த வீடு தான். உலகிலேயே அரிதான கார்களையும் இங்க தான் வந்து வச்சிருக்காரு. இந்த கார்கள் எல்லாமே அனைத்துமே வந்து விலையுயர்ந்தது தான். இது சாதாரண மனிதர்கள் வந்து கண்டிப்பா வந்து வாங்க முடியாது. 1-2 கிடையாது, மெர்சிடிஸ், பென்ஸ், ரோல்ஸ் ராய்ஸ் அப்படின்னு விதவிதமான கார்கள் தான் இவர் வந்து வச்சிருக்காரு. முக்கியமா இந்த கார்கள் எல்லாமே சேர்த்து 1500 கோடி ரூபாய்க்கு மேல வந்து இருக்குமா. ஒவ்வொரு காருமே வந்து 5 கோடி, 10 கோடி, 50 கோடி, 100 கோடி அப்படின்னு இவரோட கார்கள் எல்லாமே வந்து பல மடங்கு விலை உயர்ந்ததா இருந்திருக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க. மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி.